இந்த நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் இந்த வரவேற்பில் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர்லாம் இடம்பெற்று இருக்காங்களா? நிச்சயமாக அது எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல அவர்கள் இதுவரை அந்த வந்திருக்கிறார்களா என்ற ஒரு தகவலானது இதுவரை வெளியே வரவில்லை. அந்த பகுதிக்கு அவர்கள் இதுவரை வராதது குறிப்பிடத்தக்கது. நாம் காலையிலிருந்தே அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி உள்ளிட்ட அந்த அதிமுகவினர் யாரேனும் சந்திக்க இருக்கிறார்களா என்ற விவரம் போலீஸ் தரப்பிலேயும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக அவர் பாதுகாப்பு கருதி வராமல் இருக்கலாமா என்ற கோணத்திலும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அந்த பகுதிக்கு இதுவரை ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்ட தலைவர்கள் வரவில்லை. ஓகே, பிரதமர் ஹெலிபேட் தளத்தில் இறங்கி இருக்கிறார். அவரை ஆளுநர் திரு RN ரவி வரவேற்கக்கூடிய காட்சிகளில் லாங் ஷாட்டில் நம்ம பார்க்குறோம். பிரதமருக்கு சால்வை அணிவித்து ஆளுநர் வரவேற்கிறார். அதன் அடுத்தடுத்து திரு தங்கம் தென்னரசு உள்ளிட்ட அரசு சார்ந்த தமிழக அரசு சார்ந்த பிரதிநிதிகள் வரவேற்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம். யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயில் இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு கிடைக்கப்பெறும். இதனுடைய ஃபோட்டோஸ் கூட நமக்கு கிடைக்கப்பெறும். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலேயே இபிஎஸ் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் நேற்று இந்த மாதிரிலாம் அனுமதி கேட்கவில்லை அப்படின்னு அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது. இந்த வரவேற்பில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படின்ற கேள்விகளும் அடுத்தடுத்த விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் இங்கே மட்டும் இல்லை, திரும்ப இதே போல் இந்த ஹெலிபேட் தளத்துக்கு இங்கிருந்து மதுரைக்கு போகிறார். மதுரை விமான நிலையத்தில் அவரை வழி அனுப்பும் போது யாரெல்லாம் இருக்கிறாங்க, டெல்லிக்கு போகிறப்போ யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது கூட அரசியல் அரங்கத்தில் அடுத்த விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரதமரை வரவேற்கக்கூடிய தமிழக பாஜகவினுடைய தலைவர்களையும் நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.